அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். மனம் தெய்வம், சித்தம் தெய்வம், உயிர் தெய்வம். காடு, மலை, அருவி, ஆறு, கடல், நிலம், நீர், காற்று, தீ, வான், ஞாயிறு, திங்கள், வானத்து சுடர்கள் எல்லாம் தெய்வங்கள். உலோகங்கள், மரங்கள், செடிகள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீந்துவன, மனிதர் இவை அமுதங்கள். எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க, தான் வாழ்க. நாம் இன்று காண இருக்கும் அரங்கம் சுற்றுச்சூழல் எரிசக்தி அரங்கமாகும். புதைபடிம எரிபொருள்களால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. மாற்றத்தை சிந்திக்க வேண்டும். அடுத்த உலகப்போர் வறுமையானால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்குமென சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரித்து வருகின்றனர். அதற்கு அடுத்த போரும் ஏற்படலாம். அது பெட்ரோல், டீசல், நிலக்கரி தட்டுப்பாட்டால் ஏற்படும் போராகத்தான் இருக்கும் என கூறப்படுகிறது. மனித வாழ்க்கையில் எரிசக்தி மிக முக்கியமானதாகிவிட்டது. உற்பத்தியை விட அதிக அளவு எரிசக்தி செலவழிக்கப்பட்டு வருகிறது. இதனால் பொருளாதார பாதிப்பும் சுற்றுச்சூழல் சீர்கேடும் ஏற்படுகிறது. ஆகவே எரிசக்தியை சிக்கனமாக எவ்வாறு பயன்படுத்துவது, காற்று மாசுபடுவது, புவி வெப்பமாவது இவற்றையெல்லாம் நாம் எவ்வாறு தடுப்பது, மேலும் மாற்று எரிசக்தியை நோக்கிய நகர்வு தீவிரமடைந்து வருவதை மாணவர்கள் சிந்திப்பதற்குமே இவ்வரங்கம் நிகழ்த்தப்படுகிறது. இவ்வரங்கத்தின் சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் ஜான் பிரிட்டோ பரிசுத்தம் அவர்கள் பேச இருக்கிறார். இவர் ஜான் பிரிட்டோ அகாடமி என்கிற கல்வி அமைப்பை ஆஸ்திரேலியாவில் நிறுவி அதன் தலைவராக இருந்து வருகிறார். இவர் மாற்றம் தரும் மாற்று எரிசக்தி என்ற தலைப்பில் நமக்காக சிறப்புரை ஆற்றுகிறார். என் அன்பு சகோதரர் ஜான் பிரிட்டோ பரிசுத்தம் அவர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து எரிசக்தியை பற்றி சிற்றுரை ஆற்ற இருக்கிறார் மாணவி விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன் அவர்கள். அவருக்கு என் அன்பு வணக்கம். ஆன்றோர்களே, சான்றோர்களே, பயனர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, எரிசக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், சூரிய ஆற்றல், காற்றாலை ஆற்றல், கடலாற்றல் போன்ற இவ்வாற்றல் வளங்களை பயன்படுத்தி நம் நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்துவோம். மாற்றம் தரும் மாற்று எரிசக்திக்கு மாறுவோம். மாணவர்களே, நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். நான் உங்கள் முனைவர் சே அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். மாற்றம் தரும் மாற்று எரிசக்தி என்று இன்றைய காலகட்டத்தின் மிக முக்கிய தேவையான எரிசக்தியை பற்றிய கருத்துக்களை நம்மிடையே பகிர வருகிறார் பேராசிரியர் ஜான் பிரிட்டோ பரிசுத்தம் ஐயா அவர்கள். இவர் ஜான் பிரிட்டோ அகாடமி என்கிற கல்வி அமைப்பை ஆஸ்திரேலியாவில் நிறுவி அதன் தலைவராக இருக்கிறார். அந்த அகாடமியின் மூலம் இயற்கையை சார்ந்த நீடித்த நிலைத்த வாழ்க்கை கல்வியை வழங்க வெவ்வேறு திட்டங்களை உலகளவில் எடுத்து வருகிறார். குளோபல் கிவிங் குரூப்பின் கார்ப்பரேஷன் என்கிற சமூக சேவை அமைப்பை ஆஸ்திரேலியாவில் நிறுவி அதன் தலைவராகவும் இருக்கிறார். அந்த தொண்டு நிறுவனத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு உதவி செய்யும் திட்டங்களை உலகளவில் செய்து வருகிறார். கடந்த 35 வருடங்களாக இந்தியா, மலேசியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வெவ்வேறு தளங்களில் சமூக அறிவியல் துறையில் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். இதுவரை 26 நூல்களை எழுதியுள்ள இவர் நூற்றுக்கணக்கான ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியுள்ளார். 22 நாடுகளுக்கு பயணம் செய்து அங்கு உள்ள தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என இதுவரை 30,000த்திற்கும் மேலோருக்கு கல்வி, சமூக மேம்பாடு, கலை, தகவல் தொடர்பு, இயற்கை வாழ்வு போன்ற தலைப்புகளில் பயிற்சி கொடுத்திருக்கிறார். ஐயா ஜான் பிரிட்டோ பரிசுத்தம் அவர்களின் உரையினை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். திருவாரூரில் இருக்கிற திருவிக அரசு கலைக்கல்லூரி
தமிழ் உயராய்வுத்துறை தலைவர் சகோதரி முனைவர் சே. அஜிதா அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டார். இது மாதிரி ஏதாவது நீங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு மிக முக்கியமான தலைப்புகள் ஏதாவது பேச முடியுமா என்று கேட்டார். இன்றைக்கு மிக முக்கியமான தலைப்பு என்பது எனர்ஜி, அதாவது எரிசக்தி பற்றி தான். அதை பற்றி பேசலாமா அப்படின்னோடனே அவங்க சகோதரி முனைவர் சே. அஜிதா அவர்கள் நிச்சயமாக பேசணும் ஐயா, இன்றைக்கு குழந்தைகளுக்கு அது மிக முக்கியமாக போய் சேர வேண்டிய செய்தி, நிச்சயமாக நீங்கள் அதை பற்றி பேசுங்கய்யா அப்படின்னு அவங்க சொன்னதுனால உயராய்வு மற்றும் வேல் அறக்கட்டளை இணைந்து நடத்துகிற இந்த அருமையான ஒரு விடயத்தை நான் மிகவும் பாராட்டி இந்த புத்தாண்டில் புது சக்தி என்கின்ற தலைப்பிலே நான் இன்றைக்கு பேச இருக்கிறேன். நான் பேராசிரியர் முனைவர் ஜான் பிரிட்டோ பரிசுத்தம், இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் இருந்து பேசுகிறேன். முதல்ல ஒரு கதையோட துவங்கும், சரியா? ஒரு ஊரில் வேலம்மாள் அப்படிங்கிற ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி இருந்தாங்க. அவங்க உங்களை மாதிரியே ரொம்ப அறிவுள்ள ஒரு மாணவி. சரி, அவங்க ஒவ்வொரு நாளும் தினசரி நாளிதழ்கள்லாம் வருதும் இல்லையா, டெய்லி நியூஸ் பேப்பர், அதெல்லாம் படிப்பாங்க. அது மாதிரி ஒரு நாள் படிச்சுட்டு இருக்கும்போது அதில் மனிதகுலம் சீரழிய போகுது, எல்லாரும் இறக்க போகிறாங்க, மனிதகுலம் முழுக்கலும் ஹியூமன் எக்ஸ்டிங்ஷன் 6.0, மனிதகுலம் சீரழிய போகுது அப்படின்னு ஒரு செய்தி வருது. அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அது, டைனோசர் தான் நம்ம முன்னாடியெல்லாம் இருந்துச்சு, பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ மனிதகுலமே அதை மாதிரி அழிஞ்சு போயிடுமா, இது எப்படி, இது புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த ஊரில் அவங்களுக்கு ஆறுமுகம் ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார், ஆறுமுகம்னு ஒரு வாத்தியார். சரி நான் அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வேலம்மாள் என்ன பண்ணுறாங்க, அந்த நாளிதழையும் கையில் எடுத்துக்கிட்டு ஆறுமுகம் வாத்தியார் வீட்டுக்கு போகிறாங்க. யார்? நம்ம வேலம்மாள், அந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி. அங்கே ஆறுமுகம் வாத்தியார் அவர் உட்காந்துருக்கிறார், ஒரு கைலி கட்டிட்டு ஒரு கட்டிலில் உட்காந்துருக்கிறார், பனியன் போட்டுக்கிட்டு. அவர் ஏதோ படிச்சிட்டு இருக்கிறார். வேலம்மாள் பார்த்தோன்னா, வாமா வேலம்மாள், வா 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 வா, என்ன இந்த பக்கம் அப்படிங்கிறார். உங்களை தான் ஐயா பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, உட்கார் பார்வதி, அவங்க ஆறுமுகத்தோட மனைவியை கூப்பிட்றாங்க. பார்வதி, இந்த வேலம்மாள் வந்திருக்கா, ஏதாவது டீ காப்பி கொடு அப்படின்னோடனே, நல்ல பழைய சோறு கஞ்சி நான் வச்சுருக்கிறேன், அந்த பழைய சோறு நீராரம் அதை கொடுக்குறேன் அப்படின்ட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு பார்வதி அம்மா நீரார தண்ணியை கொண்டு வராங்க. அதை வாங்கி வேலம்மாள் குடிச்சிட்டு, சொல்லு வேலம்மாள், நீ ஏதாவது ஒரு நல்ல அறிவுள்ள கேள்வியோடு தானே வந்திருப்ப அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் வாத்தியார் என்ன பண்ணுறாரு, என்னான்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு வேலம்மாள் சொல்கிறாங்க, ஐயா நான் இந்த நாளிதழில் படித்தேன், மனிதகுலம் முழுக்கலுமே சீரழிஞ்சிருமாமே, அப்படி நடக்குமா அப்படின்னு அவ கேட்குறான். அதுக்கு ஆறுமுகம் வாத்தியார் ஆமாம் நானும் தான் கேள்விப்பட்டேன், உலகம் போகிற போக்க பார்த்தா மனிதகுலம் மனிதகுலத்தில் இப்போ கொரோனாலாம் இருக்குது, அதெல்லாம் சில பேர் செத்து போகிறாங்க, ஆனால் அந்த மாதிரியான சில தொற்றுகள்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லாமே முழுக்க எல்லாருமே அழிஞ்சு போகிற மாதிரி, அதாவது இந்த மாதிரியான சீரழிவு அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மாத்திரம் இல்லை, ஒரு 80% உயிரினங்கள், பறவைகள், மிருகங்கள், இது மாதிரி எல்லாமே அழிஞ்சு போகிறது தான் ஹியூமன் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மனிதகுலம் அழிந்து போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டைனோசர்லாம் இருந்தது, ஆமாய்யா நான் கூட நினச்சேன், அந்த டைனோசர்லாம் இருந்தது, அது மாதிரி நம்மளும் அழிஞ்சு போயிடுவோமா? ஆமாம் வேலம்மாள். ஐயோ, வேலம்மாளுக்கு தூக்கி வாரி போயிடுச்சு மறுபடி. ஏன் ஐயா அது மாதிரி நடக்குது அப்படின்னு வேலம்மாள் கேட்டோன்னே, அது இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக இப்போ என்ன பண்ணுறோம், முன்னாடி மனிதர்கள்லாம் என்ன பண்ணாங்க, வேட்டையாடினாங்க இல்லையா, வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவ்வளவு நாகரிகம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இடத்துல விவசாயம் பண்ணி ஒரு இடத்துலையே குவிந்து மக்கள் வாழ துவங்கினாங்க. அப்போ விவசாயம் பண்ணி பயிர்களில் போட்டு சாப்பிட்டாங்க. ஆனால் நீ இந்த இது படிச்சிருக்கீல்ல, தொழிற்புரட்சின்னு படிச்சிருக்கே இல்லையா? ஆமாம் ஐயா, தொழிற்புரட்சி படிச்சிருக்கேன். ஐரோப்பாவில் கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு அந்த மாதிரியான நேரத்தில், ஆமாம் நான் இப்போ படிச்சிருக்கேன் ஐயா. அப்போது அந்த தொழிற்புரட்சி நடந்தது இல்லையா, அதுதான் முதல் தொழிற்புரட்சின்னு சொல்கிறாங்க. 1760 1840 அந்த காலம் வரைக்கும். அப்போ என்னென்னா, சும்மா வேட்டையாடிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வேட்டையாடும் சமூகமாக இருந்தோம், அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுற சமூகமாக இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தொழில் செய்கிற சமூகமாக மாறணும். நிறைய மெஷின்லாம் அப்போ தான் நீராவி என்ஜின்,
இப்போ நிலக்கரியெல்லாம் இருக்குது இல்லையா, நிலக்கரியெல்லாம் வச்சு நீராவியை வச்சு அது மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் நிறைய உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ நல்ல வாழ்க்கை தரம் வந்து கொஞ்சம் உயர்ந்தது. அது வந்து அப்போ தான் தொழில் புரட்சி நடந்தது இல்லையா. அப்போ என்ன பண்ணாங்க, அப்போலேருந்து இந்த உலகத்தில் இருக்கிற வளங்கள், நிறைய உலோகங்கள் வளங்கள்லாம் இருக்குல்ல, அந்த வளங்களெல்லாம் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 2.0, அதாவது இரண்டாவது தொழிற்புரட்சி. முக்கியமாக வந்து ஐரோப்பாவில், நீ சொன்ன ஐரோப்பாவில், அமெரிக்காவில், ஜெர்மனியில், அந்த மாதிரி நாடுகளில் வந்து ஒரு மின்சாரம் கண்டுபிடிச்சாங்க. மின்சாரம் நீ கண்டுபிடிச்சதெல்லாம் உனக்கு தெரியும், நீ படிச்சிருக்க இல்லையா. ஸோ அந்த மின்சாரம் கண்டுபிடிக்கும்போது, லைட்டு பல்பெல்லாம் கண்டுபிடிக்கும்போது, ஏற்கனவே வந்து நீராவி அந்த நிலக்கரி வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிறதெல்லாம் இப்போ மின்சாரம் வச்சு பயன்படுத்த ஆரம்பித்தோன்னே நிறைய உற்பத்தி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு ஆறுமுகவாதியார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது யாருக்கு? வேலம்மாள் வந்து ரொம்ப ஆர்வமாக உன்னிப்பாக கவனிக்கிறா. ஏன்னா மனித குலமே அழிய போதாமே, இது எப்படி தான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ முதல் தொழிற்புரட்சி, அதுக்கு அடுத்தது ரெண்டாவது தொழிற்புரட்சி, அதை சொல்லிட்டு இருக்கிறாரு ஆறுமுகவாதியார். அப்புறம் ஆறுமுகவாதியார் தொடர்றாரு. ரெண்டாவது தொழிற்புரட்சி முடிஞ்சோடனே கிட்டத்தட்ட இப்போ இந்த 20ஆம் நூற்றாண்டில் மூணாவது தொழிற்புரட்சி வந்தது. எப்போ தெரியுமா? இந்த கம்ப்யூட்டர்லாம், கணினியெல்லாம் ஆரம்பித்தோன்னே அது வந்துச்சு. அப்போ அந்த கணினியெல்லாம் ஆரம்பித்த பிறகு அது கிட்டத்தட்ட வந்து இந்த 20ஆம் நூற்றாண்டில் தான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அது வரைக்கும் மின்சாரத்தை வச்சு பயன்படுத்தி நிறைய மிஷின்லாம் தொழிற்புரட்சியில் நடந்துச்சு இல்லையா. இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ், மின்னணு இயந்திரங்கள் வந்துருச்சு. அப்போ நிறைய வந்து ஆட்டோமேஷன் வந்துருச்சு. கம்ப்யூட்டரை பயன்படுத்தி என்னென்னலாம் பண்ணலாமோ, எலக்ட்ரானிக்ஸை பயன்படுத்தி என்னென்னலாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணோன்னே நிறைய உற்பத்தி பண்ண ஆரம்பித்து, நிறைய உற்பத்தி பண்ணி மற்ற நாடுகளுக்கு விற்கிறது, போக்குவரத்து அதிகமாகிடுச்சு. இதை மாதிரியெல்லாம். அப்போ அதுக்கு வந்து நிறைய வளங்களை வந்து எடுக்கணும் இல்லையா. நிறைய சுரங்கங்களை வெட்டி நிறைய வளங்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நடந்து கிட்டத்தட்ட 1970 அந்த காலங்களில் நடந்த பிறகு இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லா இடத்துலையும் இணையம்தான் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது இல்லையா. இப்போது 2010 அதுக்கு பிறகு தொழிற்புரட்சி, 4வது தொழிற்புரட்சின்னு சொல்கிறாங்க. இந்த 4வது தொழிற்புரட்சியில் என்ன நடக்குதுன்னா, இப்போ நீ நிறைய கேள்விப்பட்டிருப்ப, எல்லாம் ரோபாட்டிக்ஸு, இயந்திரங்கள், மனித இயந்திரங்கள், மனிதர்கள் மாதிரியே இயங்குகிற இயந்திரங்கள், அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நீ நிறைய கேள்விப்பட்டிருப்ப, செயற்கை அறிவு, இதெல்லாம் பயன்படுத்தி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பாரு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீனே இப்போ எல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நடத்துகிறாங்க, வெவ்வேறு ஊர்கள்லேருந்து பேசுகிறாங்க, எல்லாமே இப்போ மொபைலில் வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி இந்த தொழிற்புரட்சி நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இடத்துல செய்கிற பொருட்களை இன்னொரு இடத்துல விற்கலாம். நீங்கள் குளோபலைசேஷன்லாம் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்ப, உலகமயமாதல் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, மனிதர்கள் ரொம்ப பேராசை பண்ணி நிறைய லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, மனித வளங்களை அப்படியே சுரண்டி எடுத்து அதை வந்து பொருட்களாக்கி இப்போ தான் இன்டர்நெட் மூலமாக எல்லா இடத்துலையும் விற்கலாம் இல்லையா. எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும்போது இது எல்லாம் செய்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னா, புதைபடிவ எரிசக்தி அப்படின்னு ஆறுமுகவாதியார் சொன்னோன்னே இவளுக்கு புரியல. என்ன புதைபடிவ எரிசக்தின்னா என்னங்க ஐயா அப்படின்னு வேலம்மாள் கேட்குறேன். புதைபடிவ எரிசக்தின்னா இப்போ பாரு, நிறைய வந்து பெட்ரோல்லாம் இருக்குது, டீசல் இருக்குது, கெரசின் இருக்குது, மண்ணெண்ணெய், இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. அதெல்லாம் எங்கேருந்து தோண்டி எடுக்கிறாங்க? அது நான் படிச்சிருக்கேன்யா. அதாவது முன்னாடி வந்து ரொம்ப காடுகளாக இருந்து, அப்போ மரங்கள் இருந்து, மிருகங்கள்லாம் இருந்து, அதெல்லாம் அழிஞ்சு மண்ணுக்குள்ளே போனோன்னே அந்த காடுகள், அந்த மிருகங்கள், மரங்கள்லாம் இருந்துச்சுல்ல, அதுலேருந்து வர்ற எண்ணெயை வந்து இப்போ தோண்டி எடுக்கிறாங்க ஐயா. ஸோ அதுதான் நிலக்கரியாக நமக்கு கிடைக்குது. அதுலேருந்து வர்ற வாயு வந்து நம்ம இயற்கை வாயுவாக எடுக்கிறோம். அதுலேருந்து வர்ற ஆயில் தான் வந்து எண்ணெய் தான், அதில் தான் பெட்ரோல் ஆக்குறோம், அதுதான் நம்ம டீசலில் கெரசின்லாம் உண்டாக்குறோம். இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஸோ அதை தான் வந்து அது புதைஞ்சு போயிருக்கு இல்லையா, அந்த புதைஞ்சு போயிருக்கிறத எடுக்கிற அந்த எரிசக்தி, அதனால தான் புதைபடிவ எரிசக்தின்னு சொல்கிறோம். இப்போ அந்த புதைபடிவ எரிசக்தியை வந்து எடுத்து அதில் தான் நம்ம வந்து தொழிற்சாலையெல்லாம் நடத்துகிறோம். அதில் தான் நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து கேஸ் தானே பயன்படுத்தி, இப்போ உங்கள் வீட்டிலலாம் கேஸ் வச்சு தானே சமையல் பண்ணுறோம். அதுதான் நமக்கு வந்து மின்சாரம் கிடைக்குது. நமக்கு வந்து இப்போ ஒரு காரு போகுது, பஸ்ஸு போகுது, ஆட்டோ போகுது, ஒரு மோட்டர் சைக்கிள் போகுது அப்படின்னா அதுக்கு எல்லாம் பெட்ரோல் தேவையாக இருக்குது.
எல்லாம் இப்போ எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் மயமாக இருக்குல்ல வேலைமாள். அப்போ எல்லா பிளாஸ்டிக்கையும் வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க? இப்போ நம்முடைய அந்த பெட்ரோல் டீசல்லேருந்து தான். அதனுடைய இன்னொரு படிமானம் தான் இந்த பிளாஸ்டிக்கு. ஸோ அந்த இதுக்கெல்லாம் எது தேவையாக இருக்குது? அந்த நிலக்கரி, அதில் பெட்ரோல் தான் தேவையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ விவசாயம் பண்ணும்போது இப்போ உங்கள் அப்பாவே ஒரு விவசாயி தான். அவர் ஆறுமுகவாதியார் யார்கிட்ட சொல்கிறாங்க? வேலைமாள்கிட்ட. வேலைமாள் அப்பா வந்து ஒரு விவசாயி தான். இப்போ உங்கள் அப்பாவே வந்து விவசாயி. அவர் என்ன பண்ணுறாரு? உங்கள் நிலத்துக்கு வந்து உரம் போடுறாருல்ல, உரமும் சரி, பெஸ்டிசைட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பூச்சிக்கொல்லி மருந்து, இது எல்லாமே அதுலேருந்து தான் செய்கிறாங்க. புதைபடிவ எரிசக்தியிலேருந்து தான் அதை செய்கிறாங்க. பெட்ரோல் டீசல்லேருந்து தான் பண்ணுறாங்க. சரி, இப்போ அந்த புதைபடிவ எரிசக்தியை பண்ணி அதை வச்சு தான் இப்போ எல்லா கார் இயங்குது, எல்லா தொழிற்சாலையும் இயங்குது. நமக்கு இப்போ சட்ட துணிமணி பண்ணுறதுன்னா அதில் தான் பண்ணுறாங்க. சாப்பாடே வந்து அதில் தான் இப்போ பண்ணுறாங்க. இப்போ இந்த புதைபடிவ எரிசக்தி வந்து உங்களுக்கு தெரியுமா, இன்னும் 50 வருஷத்துக்கு தான் இந்த பெட்ரோல் டீசலே இருக்கும். இன்னும் இந்த இயற்கை எரிவாயு சக்தின்னு சொல்கிறாங்களா, அதுவும் 50-53 வருஷத்துக்கு தான் இருக்குமா. இந்த நிலக்கரி வந்து இன்னும் 114 வருஷத்துக்கு தான் இருக்குமா. நினச்சி பாரு. இப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு, அவங்களுடைய குழந்தைங்களுக்கு, பேர குழந்தைங்களாம் இன்னும் ஒரு 50 வருஷம், ஒரு 100 வருஷம் கழித்து பார்த்தா எதுவுமே இருக்காது. இந்த பெட்ரோல் இருக்காது, டீசல் இருக்காது. அப்போ எப்படி பஸ் ஓடும்? எப்படி கார் ஓடும்? எப்படி வந்து விவசாயம் பண்ண முடியும்? இப்போ வந்து உரம் போடுறோம், பூச்சிக்கொல்லி மருந்துடும், அதெல்லாம் நடக்காது. எப்படி வந்து சமைக்கிறோம்? இப்போ கேஸ் இருக்கும், இப்போ அப்போ சமைக்க முடியாது. இப்போ கரண்ட் இருக்காது. அப்போ எப்படி இருக்கும் உலகம்? அப்போ புதைபடிவ எரிசக்தி அப்படிங்கும்போது அதனால் நிறைய, இப்போதைக்கு நிறைய தீமைகள் இருக்குது. பின்னாடி இல்லாமல் போனால் அதுலேயும் நம்ம தீமை இருக்குது. அப்போ இப்போ எப்படிங்க இப்போ இந்த புதைபடிவ எரிசக்தியை பண்ணுறதுனால என்ன வந்து கெடுதி அப்படின்னு வேலைமாள் கேட்டான். அப்போ ஆறுமுகம் ஐயா என்ன சொன்னார்னா, அதாவது இப்போ வந்து இந்த புதைபடிவ எரிசக்தியை வந்து பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்க? ஆழ்துளை போட்டு நிறைய ஒரு சுரங்கத்தில் வந்து எடுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி போடும்போது நிறைய காடுகளை அழிக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி சுரங்கம்லாம் எடுத்து இப்போ பெட்ரோல்லாம் டீசல்லாம் எடுக்கிறதுக்கு அது மாதிரி நிலக்கரியெல்லாம் எடுக்கும்போது அது பெரிய பெரிய பவர் பிளான்ட்லாம் போடுறதுனால நமக்கு வந்து காற்று மாசுபடுது. ஏர் பொல்யூஷன் சொல்கிறாங்கல்ல, காற்று மாசுபடுது. இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்ப, குளோபல் வார்மிங், இந்த கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்ப. இந்த காலநிலை மாற்றம், இப்போ இந்த பூமியே சூடாகிட்டுருக்கு, இதெல்லாம் கேள்விப்படுற இல்லையா. இது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு புதைபடிவ எரிசக்தி, இந்த ஃபாசில் ஃபியூயல், இதை பயன்படுத்துறதுனால தான் இன்றைக்கி வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக அளவில் இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்கிற இந்த கரியமில வாயு அதிகமாகி 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 சூடாகி இன்றைக்கி வந்து பூமி வந்து, இப்போ நமக்கு உனக்கெல்லாம் ஜுரம் அடித்தா எப்படி இருக்கும்? உடம்பு அப்படியே சுடுது இல்லை? ஜுரம் அடித்தா நல்லதா? இல்லை, ஜுரம் அடித்தா உடம்புக்கு கெடுதின்னு அர்த்தம் இல்லையா? அது மாதிரி இந்த பூமிக்கு வந்து இப்போ ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்? இந்த புதைபடிவ எரிசக்தியை பயன்படுத்துறதுனால. அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கடலெல்லாம் ரொம்ப அமிலமாக மாறிடுச்சு, ஆசிட் ஆகிடுச்சு. ஏன்? இந்த புதைபடிவ எரிசக்தியை அதிகப்படுத்துறதுனால. காற்றும் மாசுபட்டுருச்சு, நம்ம உடம்பும் மாசுபட்டுருச்சு, கடலும் மாசுபட்டுருச்சு, நம்ம சுற்றி இருக்கிற தாவரங்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ வேலைமாள் என்ன சொல்கிறா, ரொம்ப கவலையாக போயிடுச்சு. ஐயோ, மனிதர்கள் வந்து நான் அறிவாளிகள் நினச்சேனே, அப்படி அறிவாளிகளாக இருந்தால் இந்த மாதிரி நமக்கு நாமே குழி தோண்டி புதைச்சிக்கிற மாதிரி இல்லை இருக்குங்கய்யா அப்படின்னு நான் ஆறுமுகம் ஐயா சொன்னார். கரெக்டு, நீ சொல்கிறது ரொம்ப சரி. யானை என்ன சொல்லுவாங்க, யானை வந்து தன்னுடைய மேலேயே வந்து வாரி இறைச்சிக்கும்ல சேர்த்த, அது மாதிரி மனித குலம் என்ன பண்ணுறாங்க, இந்த புதைபடிவ எரிசக்தியை பயன்படுத்தி அது இப்போ பாரு, நீ இந்த கிரெடிட் கார்டு மாதிரி வச்சுருக்கில்ல, வங்கி கணக்கில் வந்து உனக்கு பணம் இருந்தால் தான் இந்த டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ எடுத்து இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல பயன்படுத்தும் போது அதில் பணம் இருந்தால் தானே பண்ண முடியும். வங்கியில் பணம் இருந்தால் தான் நீ இந்த கார்டை பயன்படுத்த முடியும். அது மாதிரி பூமியில் இந்த வளங்கள் இருந்தால் தானே அது வந்து நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ வளமே இல்லாமல் போயிடுச்சுன்னா அது எப்படி பயன்படுத்த முடியும்? அப்போ நமக்கு சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, காற்று கிடைக்காது. அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மனித குலம் அழிஞ்சு போயிடும்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஆறுமுகம் ஐயா சொல்கிறார். ஓஹோ, அப்போ தான் வேலைமாளுக்கு புரியுது. மனித குலம் அழிகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஃபாசில் ஃபியூயல் அப்படிங்கிற புதைபடிவ எரிசக்தி. அதாவது இந்த நிலக்கரி,
இயற்கை எரிவாயு, இந்த பெட்ரோல், இதை பயன்படுத்தி நம்முடைய தொழிற்சாலைகள், நம்முடைய வாழ்க்கையே இயங்குது. அது வந்து முடிய போகுது. இன்னும் ஒரு 50-100 வருஷத்தில் அது முடிஞ்சிடும். அது முடிகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய சுற்றுச்சூழலை பாதிக்குது. அதனால மனிதகுலம் அழிய போகுது. ஐயோ, இது வந்து எல்லாருக்குமே தெரியுமே. இந்த சமயத்தில் எல்லாரும் வந்து எல்லாரும் அதை கொண்டாடுறாங்க, இதை கொண்டாடுறாங்க, இந்த புத்தாண்டை கொண்டாடுறாங்க, இப்போ பொங்கலை கொண்டாடுறாங்க. இது மாதிரி நிறைய கொண்டாட்டங்கள் நடந்துட்டுருக்கு. இதை பற்றியெல்லாம் அறிவே இல்லைங்களையா அப்படின்னு வேலம்மாள் வந்து ஆறுமுகம் ஐயாட்ட கேட்டோன்னே, அதை பற்றிய அறிவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது வேலம்மாள். இப்போ நீ வந்து அறிவுள்ள பிள்ளையா இருக்க, இதை பற்றி கேள்வி கேட்குற. நிறைய குழந்தைகள் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறத பற்றி கேள்வி கேட்கணும். அப்போ தான் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்போ நீ கேட்ட, இப்போ நான் சொன்னேன் அப்படின்னு வேலம்மாள், ஐயா என்ன ஒரு இதுக்கும் வந்து ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அப்போ இது ஏதாவது செஞ்சு இதை மாற்ற முடியாதா அப்படின்னு வேலம்மாள் கேட்டேன். அதுக்கு ஆறுமுகம் ஐயா சொன்னார், நிச்சயமாக இருக்கு, எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு. அப்படிங்களையா? அப்போ இந்த புதைபடி எரிசக்தியை பயன்படுத்துறதுலேருந்து வர்ற தீங்குலேருந்து நம்ம காப்பாற்றி இந்த மனித குலத்தை வந்து அழியாமல் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு வேலம்மாள் ஆச்சரியமாக கேட்டார். அப்போ ஆறுமுகம் ஐயா சொன்னார், நிச்சயமாக முடியும். ஐயோ அப்படிங்களையா? அப்படின்னா அதை எனக்கு சொல்லுங்க உடனே அப்படின்னு ஆறுமுகம் ஐயா சொன்னார். அதுக்கு தான் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னா என்னங்கய்யா அப்படின்னு வேலம்மாள் கேட்டா. ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தினா என்னங்கய்யா அப்படின்னு வேலம்மாள் கேட்டா. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அப்படின்னு சொன்னால் அது வந்து பாருங்கள், இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கிரெடிட் கார்டு, வங்கி கணக்கில் வந்து பணம் இருந்தால் தான் இந்த டெபிட் கார்டையோ கிரெடிட் கார்டையோ பயன்படுத்த முடியும்னு. இது வந்து கிரெடிட் கார்டு மாதிரியோ டெபிட் கார்டு மாதிரியோ இல்லை, இது ஒரு ஸ்மார்ட் கார்டு மாதிரி. எப்போ தடவுனாலும் அதில் வந்து பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு கார்டு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஆமாங்கய்யா, ரொம்ப நல்லா இருக்குமே. அது மாதிரி ஒரு கார்டு இருக்குதா, அது மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு. ஆமாம், அதுதான் இந்த ரினியூவபிள் எனர்ஜி, அதுதான் இந்த புதைபடி எரிசக்தி. அப்படிங்களாயா? அதுனா என்ன? நீ இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பியே, சோலார் எனர்ஜி, அதாவது சூரிய ஒளி சக்தி. ஆமாங்கய்யா, சில வீடுங்களில் வந்து இப்போ நம்ம ஊர்லேயே சில இதெல்லாம் வந்து தெருவிளக்கெல்லாம் சோலார் எனர்ஜின்னு சொல்லிட்டு இந்த சூரிய ஒளி சக்தியில் ஒரு சின்ன பேனல் மாதிரி இருக்குயா, அந்த அதிலிருந்து சூரிய ஒளி தான் நமக்கு வந்து இருக்கிற மிகப்பெரிய ஆதாரம். அதனால தான் பொங்கலில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், சூரியனை தான் நம்ம வழிபடுறோம், சூரியனுக்கு நன்றி சொல்கிறோம். சூரியனுக்கு என்ன நன்றி, ஏன் நன்றி சொல்கிறோம்? சூரியன் வந்து அதிலிருந்து நிறைய நமக்கு சக்தி கிடைக்குது. அந்த சக்தியை வச்சு தான் இன்னைக்கு தாவரங்கள் வந்து விளையுது, பறவைகள், மிருகங்கள்லாம் இருக்குது, நம்மளும் வாழ்கிறோம். அந்த சூரிய ஒளியிலேருந்து வர்ற சக்தியை பயன்படுத்தினோம்னா அது என்றென்றைக்கும் காலாகாலத்துக்கும் இருக்கும் இல்லையா? நம்ம பூமிக்குள்ளறையே புதைந்து இருக்கிற இந்த சக்தியை எடுத்து எரிக்கிறத விட சூரியன்லேருந்து வர்ற சக்தி. உனக்கு ஒரு உதாரணம், உனக்கு ரொம்ப எளிய உதாரணம் தரேன். இப்போ வந்து வாஷிங் மிஷின்லாம் வந்திருக்கு. வாஷிங் மிஷின் அதில் போட்டாக்க துணியெல்லாம் போட்டால் துவைச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை வந்து காய வைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வந்திருக்கு. அதில் போட்டாக்க துணியெல்லாம் காஞ்சிரும். ஆனால் நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு குளத்துலையோ இதுலையோ போய் கிணத்துலையோ நம்முடைய உடையெல்லாம் சவுக்காரம் போட்டு சோப்பு போட்டு அதை வந்து துவைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு கொடியில் காயப்படுறோம். அப்போ சூரிய ஒளியிலேருந்து அதை காயப்படுறோம். அது நம்ம சூரிய ஒளி சக்தியை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ வத்தல் செய்கிறோம்னா சூரிய ஒளியை பயன்படுத்துகிறோம். ஏதாவது ஒன்று காயப்படணும், நெல் காய போடுறதுன்னா சூரிய ஒளியை பயன்படுத்துகிறோம். சூரிய ஒளி வந்து நிறைய நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இருந்தோம். ஆனால் இப்போ கொஞ்சமாக மாறிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், நம்முடைய வீட்டில் இப்போ மின்சார பல்பு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக சூரிய ஒளியிலேயே எரிகிற பல்பு, சூரிய ஒளியிலேயே சமைக்கிற அடுப்பு, அது மாதிரி சூரிய ஒளியை பயன்படுத்தி நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு வந்து நிறைய நாட்டில் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நீர் எரிசக்தி, காற்று. நீ இதுலலாம் நம்ம ஊர் அந்த இதுகிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காற்றாலையெல்லாம் இருக்குது, பார்த்திருக்கே இல்லை? அது மாதிரி காற்று அழுத்த எரிசக்தி, அப்புறம் அணு எரிசக்தி பற்றி கேள்விப்பட்டிருப்ப. இதை மாதிரி இப்போ இன்னும் இந்த கடல் அலைகள்லாம் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அந்த கடல் அலை திரும்ப 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 அடிக்க அந்த கடல் அலையிலேருந்து வர்ற எரிசக்தி தழை எரிசக்தின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பயோ எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. மறுபடியும் நான் உனக்கு சொல்கிறேன், ஹைட்ரோ பவர்னு சொல்கிற நீர் எரிசக்தி, சோலார் எனர்ஜிங்கிற சூரிய ஒளி சக்தி, விண்ட் பவர் அப்படிங்கிற காற்றழுத்த எரிசக்தி, நியூக்ளியர் பவர் அப்படிங்கிற அணு எரிசக்தி, ஜியோ தெர்மல் அப்படிங்கிற
பூமியின் மேலோட்டில் இருக்கிற அந்த சூட்டை பயன்படுத்தி வர்ற சக்தி, டைடல் வேவ் பவர் அப்படிங்கிற கடல் எரிசக்தி, அலையிலேருந்து வர்ற எரிசக்தி, பயோமாஸ் எனர்ஜி அப்படிங்கிற தழை எரிசக்தி, இது மாதிரிலாம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறைய இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா மக்கள் அப்படின்னு வேலம்மாள் கேட்டான். நிறைய நாடுகளில் இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பயன்படுத்தினா என்ன ஆகும்? நீ சொன்னில்ல இதெல்லாம் பயன்படுத்தினா, இப்போ பாரு இதெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் அங்கங்கே வறட்சி வருது. அங்கெல்லாம் பார்த்தோம்ல ட்ரவுட்டுன்னு சொல்கிறாங்க, வறட்சி, நிறைய வெள்ளம் வருது. இல்லை வெள்ளம் வரத்துக்கும் இந்த மாதிரியான புதைபடி எரிசக்தியை பயன்படுத்துறது இதெல்லாம் ஒரு காரணம். வெவ்வேறு நாடுகளில் காட்டுத்தீயெல்லாம் வருது. ஓசோன் படலம் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? ஓசோன் படலம்லாம் ஓட்ட விழுது. இது இந்த பூமி அதிகமாக சூடாகிறதுனால தான். காற்று சூடாகி பூமி சூடாகி மேலே இருக்கிற அந்த ஓசோன் படலம், அதை பற்றிலாம் நீ படிச்சிருக்க இல்லையா? அந்த ஓசோன் படலத்தில் இப்போ இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நம்ம பயன்படுத்தினோம்னா ஓசோன் படலத்தில் ஓட்ட விழாது. அப்போ இப்போதைக்கு பூமியை தோண்டியெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அது மாதிரி எரிசக்திக்காக நிறைய நிலத்தை பயன்படுத்துகிறதோ குடிநீரை பயன்படுத்துகிறதோ இதெல்லாம் குறைஞ்சிரும். எல்லா உயிரினங்களும் நல்லா வாழலாம். மிருகங்கள், பறவைகள், தாவரங்கள், கடலில் இருக்கிற உயிரினங்கள், நமது குழந்தைகள், குழந்தைகளுடைய குழந்தைகள் அப்படின்ட்டு ஆறுமுகவாதியார் சொல்ல 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 வேலம்மாளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஐயோ, இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உடனே நம்ம எல்லா மாணவர்களுக்கும் சொல்லணும், எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லணும், எல்லா இளைஞர்களுக்கும் சொல்லணும். அதை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இனிமேல் பயன்படுத்துறதுக்கு நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படின்னு வேலம்மாள் ஆரம்பிச்சிட்டார். ஐயா சரி, இதுக்கு நான் முத என்ன செய்யணும் அப்படின்னு வேலம்மாள் கேட்டான். அப்போ ஆறுமுகம் ஐயா சொன்னார், இங்கே பாரு, அந்த புதைபடி எரிசக்தியிலேருந்து தான் நமக்கு பிளாஸ்டிக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதனால் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறது இல்லை. பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாமல் இப்போ பாருங்கள், இந்த மஞ்சப்பை இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அரசாங்கத்திலே சொல்கிறாங்க. பழங்காலத்தில் இருந்த அந்த பை, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கடைக்கு போனால் ஒரு பையை தூக்கிட்டு போவோம். இன்றைக்கி அந்த கடைக்காரனே பிளாஸ்டிக்கில் பை போட்டு கொடுக்குறான் இல்லையா, அதெல்லாம் பிளாஸ்டிக் பை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு நம்ம மஞ்சள் பை எடுத்துகிட்டு போகணும், நம்முடைய பைகளை துணி பை எடுத்துகிட்டு போகணும். சரி, அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி, இந்த சூரிய ஒளியிலே அடுப்பு இருக்குது, சூரிய ஒளியை நம்ம கொண்டு பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம், நம்முடைய வீட்டில் கரண்ட்டெல்லாம் பல்பெல்லாம் எரியறதுக்கு, நம்ம வீட்டில் அடுப்பு எரியறதுக்கு சூரிய ஒளி இப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம இதுதான் உலக அளவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், அதாவது நிலையான வளர்ச்சி இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் சேர்ந்து, உனக்கு தெரியும் யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு. இப்போ அந்த ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் சேர்ந்து, யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து, எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த நிலையான வளர்ச்சி இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இலக்குகள் வச்சுருக்கிறாங்க. அதில் 7வது இலக்கு என்ன அப்படின்னாக்கா, இது மாதிரியான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் அறிவுறுத்தியிருக்காங்க. அதில் 13வது இலக்கு என்ன அப்படின்னா, இந்த கிளைமேட் ஆக்ஷன், அதாவது இந்த பூமி சூடாகிறதை எதிர்த்து பூமி சூடாகாமல் ஆக்குவது எப்படி, அதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும் அப்படி சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே ஐக்கிய நாடுகள் சபையே சொல்லுது. அப்போ ஐக்கிய நாடுகள் சபை சொல்கிற மாதிரி செஞ்சால் நம்மளுடைய மனித குலம் அழியாது. அதனால் முதல்ல இன்னையிலிருந்து பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் அல்லது முழுமையாக நிறுத்தணும் அப்படின்னு ஆறுமுகவாதியார் சொன்னோன்னே அப்போ தான் வேலம்மாளுக்கு பளிச்சின்னு இருந்தது. நல்லா புரிஞ்சிருச்சுங்கய்யா, இப்போ இந்த மனித குலம் அழியாமல் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னோடனே, அப்படியா, ஒரு ஆள் முடிஞ்சால் நினச்ச செய்ய முடியுமா அப்படின்னு ஆறுமுகம் ஐயா சொன்னார். ஐயா, எல்லாமே ஒரு ஆள் நினைக்கிறதுலேருந்து தானே வருது. இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு ஆள் நினச்சதுனால இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சாரு, லைட்டு எலக்ட்ரிக் பல்பு கண்டுபிடிச்சாரு. அது இன்றைக்கி உலகம் பூரா எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க இல்லையா. அது மாதிரி ஒரு ஆள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கும்போது, தூங்கும்போது, அது நிச்சயமாக எல்லா இடத்துலையும் அது நல்லதாக இருந்தால் நிச்சயமாக செய்வாங்கய்யா. அதனால் இன்னையிலேருந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் நான் போய் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுத்து நிறுத்தணும், நம்ம புதைபடி எரிசக்தியிலேருந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தாண்டில் புது சக்தின்னு நான் ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பிக்க போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வேலம்மாள் ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க. சரி, அப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த புத்தாண்டில் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறதை நிறுத்த போகிறீங்களா? என்ன செய்ய போகிறீங்க?
உங்கள் வீட்டில் என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் பள்ளிக்கூடத்தில் என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் கிராமத்தில் என்ன செய்ய போகிறீங்க, நல்லா யோசனை பண்ணி இந்த வீடியோவுக்கு கீழே உங்கள் கமெண்ட்டை கொடுங்க பார்ப்போம். இந்த வாய்ப்பை கொடுத்த சகோதரி முனைவர் சே அஜிதா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி, ஒரு காணொளியை பார்க்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அரிய ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கின்ற சகோதரி முனைவர் சே அஜிதா அவர்களை வாழ்த்தி, எங்காவது ஒரு மாணவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் அது சகோதரி முனைவர் சே அஜிதா அவர்களுக்கும் எனக்கும் மிக்க மகிழ்ச்சியை தரும் என்று கூறி, இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். எரிசக்தியின் தேவையும் பயன்பாடும் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறார் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறையின் 3ஆம் ஆண்டு மாணவி விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன். இவர் மிகச்சிறந்த பேச்சாளர். யுவகேந்திரா விழிப்புணர்வு பேச்சு போட்டியில் முதலிடம், தமிழ் வளர்ச்சித்துறை போட்டிகளில் 2ஆம் இடம், வஉசி பற்றிய பேச்சு போட்டியில் முதலிடம் என பல பரிசுகள் பெற்ற இவர் மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர். எரிசக்தி பற்றிய விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரனின் உரையினை கேட்டு மகிழ்வோம், வாருங்கள். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன். இந்த காணொளியில் உங்களோடு உரையாட இருக்கும் தலைப்பு எரிசக்தியின் தேவையும் பயனும். இந்த பரந்த உலகில் எது இயங்கவும் ஆற்றல் வேண்டும். அந்த ஆற்றலே தான் சில நேரங்களில் இந்த உலகத்தை சரியாக இயங்க விடாமல் செய்யும் முக்கிய காரணியாகவும் இருக்கின்றது. அண்டத்தை 3ஆக்கும் என்பார் ஹாக்கி. அது வெளி, பரம்பொருள், ஆற்றல். இந்த 3இல் ஒன்றை நீக்கினாலும் நாமும் இல்லாமல் போவோம். ஸ்வம் என்ற எழுச்சியாக இயங்கும் அண்டம் இயங்க காரணம் சேத்ரீகனாகிய சக்தி தான். அதனால்தான் ஆன்மீகத்தில் சிவம் இல்லையே சக்தி இல்லை என்றார்கள். சமீபத்தில் கார்பன் எமிஷன் பற்றியான பேச்சு நம் பாரதத்தில் அதிகமாகிக் கொண்டே போகிறது. கரியமில வாயுவை அதிகம் வெளியேற்றும் அனைத்துமே நம் உடலுக்கு கெடுதல் தான். ஆனால் நன்கு சிந்தித்து பார்த்தோமேயானால் கார்பன், நாய், ஈ, வண்டு, பூண்டு, மிளகாய், புத்தகம், கட்டிடம், கைபேசி, கேமரா, காகிதம் அனைத்துமே கார்பன் தான். ஏன், நாமே ஒரு கார்பன் கூடுதான். காயம், இது கார்பன். இவ்வாறாக கார்பன் எரிக்கப்படும் போதெல்லாம் கரியமில வாயு வெளியேறும். இதனால் வளிமண்டலம் வெப்பமயமாகும். வெப்பமயமாதலின் விளைவு சாதாரணமில்லை, அது ஒரு பேரதிர்ச்சி. உலக அழிவே இதன் இறுதி. வெப்பம் எவ்வாறு குளிரை கரைக்குமோ அதுபோல உலக உஷ்ணம் பனி பாறைகளை கரைக்கும். நீராகி அவை கடலில் கலக்கும். நீரின் அடர்த்தியால் மட்டம் உயரும். உயர்ந்த கடல் ஊருக்குள் புகும். புகுந்த கடலை தடுக்க வழி ஏது? இவை அனைத்தையும் தடுத்தொழிக்க ஒரே வழி இந்த உஷ்ண முதலான கார்பன் எரிசக்தியான பெட்ரோல், டீசல், நிலக்கரி இவைகளை வேரோடு பிடுங்கி எறிவதுதான். உஷ்ணத்தை உமிழும் ஊர் பொருள்களை உடைத்தெறிவதுதான். மாற்று வழியை கண்டறிவது ஒன்றேதான். நிகழ்கால மாற்றத்திற்கும் எதிர்கால மாற்றத்திற்கும் 2 காரணிகள் இதில் முக்கிய பங்காற்றுகின்றன. ஒன்று ஹைட்ரஜன், மற்றொன்று அணுசக்தி. மின்சார சக்தி இப்போது இயல்பாகி போனது. எலான் மஸ்க் முதல் இந்தியாவின் இகோ வரை மின்சாரத்தை கொண்டுதான் வாகன எரிசக்தி தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. இதன் அடுத்த கட்ட நகர்வாக சூரிய மின்சக்தி கைகொள்ளப்படும். ஆனால் இவை அனைத்தும் பெட்ரோல், டீசலை போன்று விலைக்கு ஏற்ற வளம் தருவதில்லை. பொருட்செலவும் அதிகமாவதால் மக்கள் இதற்கு ஆர்வம் காட்டுவதும் இல்லை. இந்த காலத்திற்கு ஏற்ற மாற்று எரிசக்தி ஒன்றே, அது ஹைட்ரஜன். ராக்கெட்டுகளில் பயன்படுத்தப்படும் திரவ ஹைட்ரஜன் கரியமில வாயுவை கொள்ளையளவு கக்குவதில்லை. திரவ ஹைட்ரஜனை நாம் வாகனங்களில் பயன்படுத்த தீர்மானம் ஏற்றுள்ளோம். பெட்ரோல், டீசல் போன்ற இயற்கை தனிமங்களை கொண்டு அல்லாமல் திரவ ஹைட்ரஜனை செயற்கையாகவும் நம்மால் செய்ய முடியும். மற்றும் ஒரு எதிர்கால காரணி அணுசக்தி. இந்த கருத்தை முதலில் உலகிற்கு சொன்னவர் மாமேதை ஸ்டீபன் வில்லியம் ஹாக்கிங் ஆவார். அணு இணைவு மூலம் அடக்க முடியாத சக்தியை அது கிரகிக்கும். அந்த சக்தி எவ்வாறு இருக்கும் என்றால், லண்டன் நகரையே கண் இமைக்கும் நேரத்தில் அது பொசுக்கி சாம்பலாக்கும். ஒருவேளை நாம் அணு இணைவால் வரும் சக்தியை அடக்கினோமே ஆனால் சொல்ல முடியா சக்தியை நாம் பெறுவோம். அந்த சக்தியின் அளவு பூமியிலிருந்து செவ்வாய்க்கு சென்று வரும் ராக்கெட் சக்திக்கு ஒப்பாகும். இதன் மூலம் எந்தவித சூழல் பாதிப்புமின்றி நம்மால் பல வருட எரிசக்தியை பூர்த்தி செய்ய முடியும். ஆனால் இச்சமயம் நாம் கரியமில வாயுவை பற்றி அச்ச பயம் கொண்டு எலக்ட்ரானிக் பொருட்களின் பயன்பாட்டை குறைத்தே ஆக வேண்டும்.
குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டி போன்ற பொருட்களை தேவைக்கு அதிகம் உபயோகம் செய்தல் ஆகாது. வாகன பயன்பாட்டையும் குறையுங்கள். ஏனெனில் அஞ்சுவது அஞ்சாமை, பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். இயற்கை வளங்களை செயற்கை கழிவுகளால் நாம் ஒருபுறம் அழித்துக் கொண்டிருக்க எரிசக்தியின் தேவை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மிடம் விழிப்புணர்வு இருக்கிறதா என்று கேட்டால் ஒருபோதும் இல்லை. அலட்சியம் மட்டுமே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் அவரவருடைய தேவையை பற்றி யோசிக்கிறோமே தவிர நம்முடைய நாட்டின் வளங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வளத்தின் தேவை என்ன என்பதை பற்றி நாம் விழிப்புணர்வு கொண்டதே இல்லை. விழித்துக் கொள்வோம் தோழர்களே, மாற்று சக்திக்கான வழியை காண்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் இந்த காணொளியை கண்டு மகிழ்ந்த பயனர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளியை இனிதே ஒருங்கிணைத்த உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் நிர்வாகியும் திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறையின் துறை தலைவருமான முனைவர் சே அஜிதா அம்மா அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளியின் சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளியின் சிறப்பு தொகுப்பாளினி அமிழ்தினிக்கும் இசைப்பலகை வாசித்து தந்த சிவபிரணவனுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்த்தி ஆரோக்கியசாமி. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து